ஸோ கைஸ் சீரியஸாக சொல்லணும்னா ஹேட்ஸ் ஆஃப். ஸோ 3 மணி நேரத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேட்ச் புக்கிங்லேயும் சரி மேட்ச்சும் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்மாக் டவுன் எபிசோட கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக பார்க்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் பல கிளாசிக்கான மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. என்ன நடக்குதுன்றதை பற்றின டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்லுவார் அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். ரைட்டுக்கு நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள எல்லாம் ரைட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் என்னால் கேட்ச் பண்ண முடியுது. ஏன் ரெகுலராக வீடியோ போடலன்றது தான். ஸோ இப்போ வரைக்கும் கண்ட பர்சனல் ஒர்க்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ கெரியர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போயிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் நான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற டைமில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் கொடுக்குறேன். மறக்காம அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளும் கொஞ்சம் ரீச் ஆக முடியும், கொஞ்சம் ஃபேமஸ் ஆக முடியும். சரி ரைட், இப்போ கண்ட நம்ம வீடியோக்குள்ள எல்லாம் ரைட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நிமிஷம் ஓட்டியாச்சு. ஸோ ஸ்மாக் டவுன் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டார்க் மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நிறைய பேர் தெரிஞ்சதான். ஸோ ஸ்மாக் டவுன் நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆஃப் இயரில் நிறைய மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. ஸோ அவங்க வர ஆடியன்ஸ்க்கு மட்டும் தனியாக மேட்ச் போடணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE போட்டு காப்பாங்கன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சதான். ஸோ அந்த ஆஃப் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவர் ஹவுஸ் கப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கொடுத்துருக்காங்க. பவர் ஹவுஸ் கப்ஸ் என்ற ராய்ஸ் கீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேதர் ஃபேசர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்றதையும் கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. WWE எங்கே ராவில் கொண்டு வருவாங்களோ ஸ்மாக் டவுனில் கொண்டு வருவாங்களான்ற மாதிரி பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு ஆஃப் இயரில் இப்போ கண்டா கம்ப்ளீட் பண்ண வச்சிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா பட் இருந்தாலும் இது ஒரு டார்க் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் நடத்தி முடிச்சிருக்காங்க. மொத்த ஸ்மாக் டவுனை கிக் ஆஃப் பண்ணது நம்மளோட டிஃபனி ஸ்டார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணாங்க. கிக் ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பரில் இருக்க போகிறாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வின் பண்ணி அவங்க ரெஸ்ல்மேனியா 42க்கு ஹெட் பண்ணி ஸோ சாம்பியனாகவும் ஆவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டார்டன் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் அந்த இடத்துல கால் அப் பண்ணுறாங்க. டிஃபனி ஸ்டார்ட்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேஜெக்ஸ் அண்ட் ஆல்சோ லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பயங்கரமாகவே கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க. அந்த ஆல்சோ அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அந்த இடத்துல விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்க ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ யோஸ்கே பற்றினா வராங்க. இவங்க வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ரியா ரிப்ளே யோஸ்கே அவங்களுடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேஜெக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் போயிட்டு இருக்க நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை நோ கான்டெஸ்ட்டில் முடிச்சு போயிறாங்க. ஏன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரூட்டலாக அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ டேபிள்ஸ் எடுத்து அட்டாக் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன்ஸ் வந்து பார்த்தா சாரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நோ கான்டெஸ்ட்டில் முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் மூலம் தான். அதுக்கப்புறம் நம்மளோட யுனைடெட் சாம்பியனான கார்மலகேஸ் பற்றினா வராரு. கார்மலகேஸ் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்போலோ க்ரூஸ் அண்ட் ஆல்சோ மேட் கோனானா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக் பண்ணி ஈடுபடுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் கோனானாவாக இருக்கட்டும் அப்போலோ க்ரூஸாக இருக்கட்டும் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கார்மலகேஸ் கிட்ட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்மலகேஸ் ரிங்குக்கு வராரு. ரிங்குக்கு வந்ததுக்கப்புறமா கார்மலகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் வந்து எலிமினேஷன் சேம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், அந்த கண்டென்ட் மேட்சை கம்ப்ளீட் பண்ணி எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணுற மாதிரி கால் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஈலியா டிராகனை இன்டரப்ட் பண்ணிடுறாரு. ஈலியா டிராகனுக்கு அப்புறமா நம்மளுடைய சோலோ சிக்காவும் பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்க வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்குமான வாக்குவாதம் வந்து போது இந்த இடத்துல ஃபேமிலி டீம் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிறாங்க. இன்வால்வ் ஆனதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்ஸ்கே நாகமராவை வராரு. அதுக்கப்புறம் மேட் கோனானா அப்போலோ க்ரூஸ் இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 மேன் டாக் டீம் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடுறாங்க. ஃபேமிலி ட்ரீ வர்சஸ் நம்மளுடைய கார்மலகேஸ் ஈலியா டிராகனா சின்ஸ்கே நாகமரா மேட் கோனானா அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அப்போலோ க்ரூஸ்க்கான ஒரு 10 மேன் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி ட்ரீ வின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டாங்க. ஃபேமிலி ட்ரீயை சேர்ந்து நம்மளுடைய டாமாட்டோங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யுனைடெட் சாம்பியனான கார்மலகேஸை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE புக் பண்ணியிருக்காங்க. ஒரே மேட்ச்சில் 5 பேரை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அண்ட் ஆல்சோ கிட் வில்சனுடைய ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபெமே ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நடக்குது ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் விமன்ஸ் எலிமினேஷன் சாம்பருக்கான குவாலிஃபைங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அலெக்சா பிளேஸ் வர்சஸ் அலினா வெகா வர்சஸ் விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனான ஜூலியாக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச்க்கு முன்னாடி அலெக்சா பிளேஸ் அண்ட் ஆல்சோ ஷார்லட் ஃப்ளேரோட ஒரு சில இன்டர்ஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க காட்டுறாங்க. WWE ஒரு செக்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஷார்லட் ஃப்ளேர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலெக்சா பிளேஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணதோட அலெக்சா பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எலிமினேஷன் சாம்பரோடைய ஷார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளைம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அலெக்சா பிளேஸ் எடுத்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டார்டன் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க. இன்னும் 3 பேர் தான் இருக்குது. ஸோ 3 ஸ்லாட் தான் இருக்குது. யார் குவாலிஃபை ஆகுறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அப்புறம் பேக் ஸ்டேஜில் நம்ம செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டார்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட இன்ஜுரிக்கு காரணம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அப்பாலஜிஸ் கேளுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனி ஸ்டார்டிங் இந்த செல்சி கிரீன் சொல்லிட்டு இருக்காங்க. செல்சி கிரீன் அதெல்லாம் சாரி டிஃபனி ஸ்டார்டிங் அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ரே ஃபீனிக்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஃபேன்ஸ் பயங்கரமாகவே ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஜேட் கரியல் வர்சஸ் ஜாடி கிரேஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் ஜேட் கரியல் ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாடி கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாங்க. மேட்ச்க்கு முன்னாடி ஜாடி கிரேஸோடைய ஒரு ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா
பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இம்ப்ரெசிவாக வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா நம்ம நிக் ஆலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபெமிக்கு ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாரு. அந்த கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணுற நிலையில் கிட் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணி ஒரு சில விஷயங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. இந்த செக்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாகவே வந்து பார்த்தீங்கன்னா WWE புக் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி விட்டாரு. கேப்பில் நம்ம நிக் ஆலிஸ் வந்து கிட் வில்சன் வந்து கோர்த்து விட்டு போயிட்டு அண்ட் ஆல்சோ நம்ம ஜானி கார்கனா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி காட்டாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கே இருந்தாரு, டாக் டீம் பார்ட்னரே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துறாரு. அண்ட் ஆல்சோ டைட்டிலும் இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா லோன்லியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மென்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபைங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. கோடி ரோட்ஸ் வர்சஸ் சமி ஜெயின் வர்சஸ் ஜேக்கப் ஃபார்டுக்கான மேட்ச். இந்த மேட்ச்க்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு. என்ன மாதிரி பேசியிருப்பாருன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு நிக்கலிசின் தாக்கியிருப்பாரு. ஸோ மொத்த பிராண்டே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் என்ன இது பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்கானுங்க. ஸோ நான் என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தப்பாக தான் பார்ப்பானுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணி தான் பேசியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் கோடி ரோட்ஸை பார்க்கும்போது ஸோ WWE என்னடா இப்படி புஷ் பண்ணுறானுங்கன்ற மாதிரி தான் இருக்குது. சரி என்ன செய்யறது, ஸோ WWEயோட வார்ம் ஃபயரில் ஸோ அப்படி தான் இருப்பார். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ட்ரூ மேக்கினேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணுறாரு. இன்டர்ஃபென்ஸ் பண்ண ட்ரூ மேக்கினேர் போத் ஜேக்கப் ஃபார்ட்டும் அட்டாக் பண்ணுறாரு, கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. ஜேக்கப் ஃபார்ட்டுக்கு பவர் பாம் போடுவார் டார்னஸ்மெண்ட் டெம்பிள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்து சமி ஜெயினை கிக் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணுறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் இப்போ கண்ட எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து குவாலிஃபை ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE புக் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒபாஃபெமி வர்சஸ் கிட் வில்சனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபைங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஷார்லட் ஃப்ளேர் வர்சஸ் கைனா ஜேம்ஸ் வர்சஸ் நியா ஜாக்ஸ்க்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. அது போக மென்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபைங் மேட்ச் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. யுனைடெட் சாம்பியன் கான்லாயஸ் வர்சஸ் டேமின் பீஸ் வர்சஸ் டிக் வில்லியம்ஸ்க்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்மாக் டவுனில் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் ஸ்மாக் டவுன் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைஃபைக்கு தான் மூவ் ஆக போகுது. சைஃபைக்கு மூவ் ஆகுறனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து வியூவர்ஷிப் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடிவாங்க. ஒலிம்பிக்ஸ் ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா USA நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களா, அதனால அந்த ஸ்மாக் டவுன் சைஃபைல நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சைஃபைல தான் நடந்துச்சு. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெரிய லெவலில் வியூவர்ஷிப் அடிவாங்க தான் செய்யும். பட் இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் வந்து WWE இருப்பாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.